வணக்கம். ஐயா வைகுண்ட சுவாமியின் அருள்வாக்கு. இந்த 2026 தமிழக முதலமைச்சராக யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஐயா வைகுண்ட சுவாமியுடைய தாங்கல்ல அருள் வந்து ஆடி சுவாமி ஆடி சொன்ன வாக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. அரசாட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்துட்டு ஆண்டி பெற்ற பிள்ளைன்னா யாருன்னு கேட்டிருந்தீங்க. ஒவ்வொருத்தரும் நிறைய விதமான விளக்கங்கள் கொடுத்துருந்தீங்க. ஆண்டின்னு சொன்னால் பழனியில் முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் இருக்கிறார், பழனிசாமியாக இருக்கிறார். அப்போ பழனின்னு சொன்னால் பழனிசாமி, அடுத்த முதல்வர் இபிஎஸ் தான், பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வேல் இருக்குது, அந்த வேல்னா முருகனை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கில் ஸ்டாலின் ஐயா தான் மீண்டும் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆண்டி பெற்ற பிள்ளைன்னு சொன்னால் எளிய பிள்ளைன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான், நாம் தமிழர் சீமான் அவர்கள் தான் ஆட்சியை பிடிப்பாங்கன்னு இருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே, அவரும் எளிய பிள்ளை தான், அவர் எப்படி ஆண்டி பிள்ளைங்கிற கணக்கில் வருவாருன்னு தெரில. ஒரு படத்துக்கு 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடியவர். இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் தளபதி விஜய் அவர்களும் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஐயா வந்து குறிப்பிட்டு பெயர் சொல்லி யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. ஆண்டி பெற்ற பிள்ளை, ஆண்டின்னு சொன்னால் ஐயா வழியில் பார்த்திங்கன்னா சான்றோரை குறிக்கும். நம்மளில் ஒருத்தர் தான் வரப்பாரு. களத்தில் நிற்கக்கூடியவர்களில் எளிய பிள்ளை அல்லது ஆண்டி பெற்ற பிள்ளை அப்படின்னு சொன்னால் என்னுடைய கருத்து யாரை சொல்கிறது, ரொம்ப ஒரு எளிய பிள்ளை அப்படின்னு சொன்னால் முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களை சொல்லலாம். தற்சமயம் இருக்கக்கூடியவர்கள் எளிய பிள்ளையான்னு கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் சிஎம்முடைய பிள்ளையாக தான் அறிமுகமானாங்க. அதாவது எம்கே ஸ்டாலின் ஐயா வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பிள்ளையாக களத்துக்கு வந்தவர். அதனால் அவங்கெல்லாம் எளிய பிள்ளை அப்படின்னு சொல்ல முடியாது, கோடீஸ்வர பிள்ளைகள் தான். வேறு அண்ணன் சீமான் அவர்களும் வரலாம், விஜய் அவர்கள் தெரியல. என்னுடைய கருத்து அப்படின்னு சொன்னால் இபிஎஸ் அவர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நிறைய பேர் ஆண்டி பெற்ற பிள்ளைன்னா யாருன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆண்டி பெற்ற பிள்ளை அப்படின்னு சொன்னால் ஐயா வழியை பொறுத்த வரைக்கும் சான்றோர்களை குறிக்கும். சான்றோர்கள் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லோருமே சான்றோர்கள் தான். நிச்சயம் ஆட்சி மாற்றம் இருக்கும். ஐயா நிச்சயத்தப்படி ஆட்சி மாற்றம் இருக்கும், நல்லதொரு ஆட்சி அமையும். ஐயா நிச்சயத்தப்படி நல்லதே நடக்கும். ஐயா உண்டு.